தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. இளைஞர்கள், மாணவ மாணவிகள், ஐடி நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு ஊர்களில் நடைபெற்ற போராட்டங்களை இப்பொழுது பார்ப்போம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை அருகே பழைய மகாபலிபுரம் சாலையில் திருப்போரூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை, வேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அரியலூரில் மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். நாகையில் 1000க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் மாணவர்கள் சாலையில் அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பினர். சேலத்தில் மாணவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுக்கோட்டையில் ஏராளமான இளைஞர்கள், மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரி பொள்ளாச்சியில் மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். பள்ளியில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ஈரோடு வஉசி மைதானத்தில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் செக்கானூரணியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகாசியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பினர். விருதுநகரில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பீட்டா அமைப்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். சத்தியமங்கலத்தில் பேரணியாக சென்று மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே மெப்பாப் வளாகத்தில் ஐடி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டில் ஐடி நிறுவன ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் தடையை மீறி கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினர்.